அத்வைதம் தெய்வத்தின் குரல் முதல் பகுதி. அத்வைதம் என்பதே ஆதிசங்கர பகவத்பாதர்கள் நிலைநாட்டிய சித்தாந்தம் என்று எல்லோருக்கும் தெரியும். அத்வைதம் என்றால் என்ன? த்வி என்றால் இரண்டு, டூ என்பது அதிலிருந்து வந்ததுதான். துவைதம் என்றால் இரண்டு உண்டு என்று நினைப்பது. அத்வைதம் என்றால் இரண்டு இல்லை என்று அர்த்தம். எந்த இரண்டு இல்லை? இப்போது சுவாமி என்று ஒருத்தர் இருக்கிறார். அவருக்கு இரண்டாவதாக ஜீவர்கள் என்ற நாம் இருக்கிறோம் என்று நினைக்கிறோம் அல்லவா? இப்படி இரண்டு இல்லவே இல்லை. சுவாமி, அதாவது பிரம்மம் என்கிற ஒரே சத்திய வஸ்துவுக்கு புறம்பாக எதுவுமே இல்லை. அது தவிர இரண்டாவது வஸ்து எதுவுமே இல்லை. அந்த ஒன்றே தான் மாயா சக்தியினால் இத்தனை ஜீவர்கள் மாதிரியும் தோன்றுகிறது. இதெல்லாம் வெறும் வேஷம்தான். ஒரு நடிகன் பல வேஷம் போட்டாலும் உள்ளே இருக்கிற ஆள் ஒருத்தன்தான் என்பது போல் இத்தனை ஜீவராசிகள் இருந்தாலும் அவற்றுக்கு உள்ளே இருக்கிற ஆள் சுவாமி ஒருத்தன்தான். ஜீவாத்மா பரமாத்மா என்ற விவகார தசையில் பிரித்து சொன்னாலும் வாஸ்தவத்தில் உள்ளது ஒரே ஆத்மாதான். நாம் மாயையை தாண்டி இந்த ஞானத்தை அனுபவத்தில் அடைந்து விட்டால் அப்புறம் எத்தனையோ குறைபாடுகள் உள்ள ஜீவர்களாக இருக்க மாட்டோம். ஒரு குறையுமில்லாத நிறைந்த நிறைவான சத்தியமாகவே ஆகிவிடுவோம் என்பதுதான் ஆச்சாரியால் உபதேசித்த அத்வைத தத்துவம். இந்த அனுபவத்தை அடைந்து விட்டால் அப்புறம் கஷ்டம், பயம், காமம், துவேஷம் எதுவும் நம்மை கட்டுப்படுத்தாது. நமக்கு புறம்பாக ஏதோ இருப்பதாக நினைப்பதால் தானே அதனிடமிருந்து கஷ்டம், பயம், காமம், குரோதம் இத்தியாதிகள் நம்மை கட்டி போடுகின்றன. இதுதானே சம்சார பந்தம். நம்மை தவிர இன்னொன்றே இல்லாத போது எவன் கட்டுப்படுவான்? எது கட்டுப்படுத்தும்? கட்டு என்பதுதான் ஏது? இரண்டாவது வஸ்துவேதான் கிடையாதே. கட்டு என்றும் கட்டுகிற வஸ்து என்றும் நமக்கு வெளி வஸ்து எப்படி இருக்க முடியும்? கட்டிலிருந்து விடுபட்ட இந்த நிலைதான் முக்தி அல்லது மோக்ஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நிலையை எங்கேயோ வைகுண்டத்தில் அல்லது கைலாசத்தில் எங்கேயோ என்றைக்கோ போய் பெற வேண்டியதில்லை. இதை இங்கேயே இப்போதே அனுபவித்து விடலாம். வாஸ்தவத்தில் இந்த மோட்சத்தை நாம் ஒன்றும் புதிதாக அடைவதும் இல்லை. பிரம்மம் என்கிற எல்லையற்ற சத்தியம் எப்போதுமே கட்டுப்படாத மோட்சமாக இருந்து கொண்டேதான் இருக்கிறது.